அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நம்ம விவசாய நிலங்களை பதிவு செய்வதன் மூலம் நமக்கு அடையாள எண்கள் வழங்கப்படுகிறது. அதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த காணொளி பதிவில் பார்க்க போகிறோம். நலத்திட்ட உதவிகள் பெறுவதில் முறைகேடுகளை தடுக்க தமிழகம் முழுவதும் விவசாய நிலங்களை பதிவு செய்யும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. விவசாய நிலங்களை பதிவு செய்பவர்களுக்கு தனித்துவமான அடையாள எண்ணும் வழங்கப்படுகிறது. விவசாய பெருமக்களுக்காண்டி மத்திய மாநில அரசு பல்வேறு நலத்திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக விவசாயம் செய்பவர்கள் விவசாய பெருமக்களுக்கு பல்வேறு சலுகைகள் நலத்திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன. குறிப்பாக சிறு குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் மத்திய அரசாங்கம் PM கிசான் மூலம் 3 தவணையாக விவசாய பெருமக்களுக்கு வழங்கப்படுகிறது. அதுபோக கடனும் அளிக்கப்படுகிறது. ஆனால் விவசாய என்ற போர்வையில் இந்த நிதிகளை முறைகேடாக பெறுவதாக குற்றச்சாட்டு எழுத்துள்ளது. குற்றச்சாட்டு மற்றும் புகார்களை களையும் விதமாக விவசாய பெருமக்களுக்கு பிரத்யேகமான அடையாள எண் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அரசின் நலத்திட்டங்கள் உண்மையான விவசாயிகளுக்கு தான் என்பதை உறுதி செய்ய நில உடைமை பதிவு பணிகளை மேற்கொள்ள மத்திய வேளாண் அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் தங்கள் விவசாய நிலங்களை பதிவு செய்யுமாறு கூறப்பட்டுள்ளது. விவசாய பெருமக்கள் ஆதார் எண் மூலமாக தங்களது நில பட்டா எண்களை பதிவு செய்து புதிய தனித்துவ அடையாள எண்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கான பணி தமிழகம் முழுவதும் தற்போது முழுவீச்சாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக வேளாண்மை துறை அமைச்சகம் விவசாய பெருமக்களின் தரவுகள் அனைத்தும் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யப்படுகின்றன. இதில் பதிவு செய்ய விவசாய பெருமக்கள் அவங்களோட பட்டா, ஆதார் எண், அந்த ஆதார் எண்ணுக்கு உண்டான மொபைல் நம்பர் எடுத்து செல்ல வேண்டும். இதற்காக இந்த நில எண்களை பதிவு செய்வதற்காக ஒவ்வொரு வட்டாரத்திலும் உள்ள VO ஆபீஸ் இல்லைன்னா ஊராட்சி ஆபீஸ் முகாம்கள் நடத்தப்படுகின்றன. அடையாள எண் வழங்கிய பின்னர் விவசாய கடன், விவசாய மானியம், விவசாய நலத்திட்டங்கள் போன்ற விவசாயிகளுக்கான அனைத்து பயன்களும் தனித்துவ அடையாள எண்கள் மூலம் தனித்துவ அடையாள எண் அடிப்படையில் வழங்கப்படும். கூட்டு பட்டா வைத்திருக்கும் விவசாயிகள் இந்த பதிவை செய்யலாம். பட்டா இல்லை என்றால் பதிவு செய்ய முடியாது. பின்னர் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பதிவு செய்யாத விவசாயிகளை கண்டறிந்து அடுத்த கட்டமாக அவர்களுடைய நிலம் விவரங்கள் பதிவு செய்யப்படும். கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு அடையாள எண் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி.